ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்ல கஸ்டர்ட் ஃபலூடா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சேமியா எடுத்து வச்சிருக்கேன், பால், கஸ்டர்ட் பவுடரு, சர்க்கரை எல்லாமே, சியா சீட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ சியா சீட்ஸ் 2 ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். சின்ன டம்ளர் ஒரு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். பால் காய்ச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான். இந்த பால்ல நல்லா இதை கலக்கிக்கலாம். இது காய்ச்சின பால்ல தான் இதை கலந்து வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியை வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இது மெலிசா இருக்க சேமியாவை இதுல சேர்த்து லேசா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சே செய்யுங்க, ரொம்ப நல்லது. ரொம்ப செவுக்க வறுக்கணும், லேசா சூடா வறுத்தா போதும். இப்போ பாருங்க, பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். குழைய வேக வேணாம், திட்டமா வெந்தா போதும். நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன், நல்லா வெந்துடும். இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும் நமக்கு. இப்போ இதனோட இந்த கஸ்டர்ட் பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில், காய்ச்சின பாலில் தான் நான் கலந்து வச்சிருந்தேன். ஃபுல்லா இது காய்ச்சின பால் தான் கலந்து வச்சிருந்தேன். இப்போ பாலில் கலந்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்த உடனே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு போதும். இதுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு சர்க்கரை போடுறேன், ஏன்னா ஃப்ரூட்ஸ் போடுவோம், அதனால ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஃபலூடால மிக்ஸ் பண்ண போற பழங்களை பார்க்கலாம். பச்சை திராட்சை, மாதுளம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கருப்பு திராட்சை வாங்கல, அது போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரி போட்டாலும் நல்லா இருக்கும். எனக்கு கிடைச்ச பழம் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்க எது வேணாம்னோ சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபலூடா எப்படி மிக்ஸ் பண்ண போறோம் பாருங்க. சியா சீட்ஸ் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல சின்ன 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம செஞ்ச சேமியா அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சியா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இந்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஃபலூடா என்கிட்ட ரெட்டா இல்ல மாதுளம்பழம், அதனால கலரா தெரியல. அந்த கருப்பு திராட்சை இருந்தா இன்னும் கலரா தெரியும். நீங்க அதெல்லாம் சேர்த்துக்கங்க. எனக்கு கிடைச்சது இதுதான், நான் அது வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாகுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.